தேவனை தேடுகிற போதெல்லாம் தேவன் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா விருதாவாக தேடுங்கள்னு சொல்லலை. நீங்கள் அவரை தேடுகிற போதெல்லாம், அவருடைய சமூகத்தை நாடுகிற போதெல்லாம் தேவன் என்ன செய்கிறாரா, ஒரு நன்மையை நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட, அவர் சமூகத்தை நாடி வருகிற போது, அவருடைய வல்லமையை, அவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து வருகிற போது மெய்யாகவே தேவன் என்ன செய்கிறாரா, தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய நன்மையினால் நிரப்புகிறார். சங்கீதம் 27:8 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் முகத்தை தேடுங்கள். தேடுகிறது என்று வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டோம். சொல்ற, ஆண்டவரே என் முகத்தை தேடுங்கன்னு சொன்னீங்களே, உங்கள் முகத்தையே தேடுவோம். ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த தேவனுடைய முகத்தை தேடுகிற போது, தேவ சமூகத்தை தேடுகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என்னாகமம் 6:25-26 நாம் வாசிக்கிற போது, அவருடைய முகத்தை தேடுகிற போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய முகத்தை நாம் தேடுகிற போது அவர் என்ன செய்கிறாரா, அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கிருபையினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். பாருங்க, தேவ சமூகத்தை தேடுகிற போது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் என்ன செய்கிறார், தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னை தேடுங்கள் என்று சொன்னீரே, கர்த்தாவே உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமோஸ் சொல்லுகிற போது, ஆமோஸ் 5:4 இப்படி சொல்லுகிறது. சொல்லுகிறான், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை தேடுங்கள். பாருங்க, சொல்லுகிறான், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், பிழைத்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் அவரை தேடுகிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, தேவ பிள்ளையுடைய வாழ்வில் நன்மைகளை தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இப்படி தொடர்ந்து மாலையில வந்து ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய தேடுதல் ஒரு நாளும் வீணாய் போகாது. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கிற நேரங்கள் வீணாய் போகிறதில்லை. அவர் முகத்தை தேடுகிற போது, அவருடைய பிரசன்னத்தை நாடுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாள் என்ன செய்வாரா, நம்மை வாழ்ந்திருக்க செய்வார். தேவ பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி தேவன் என்ன செய்கிறாரா, அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்குவார், தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசமாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நீங்க அவரை தேடினா அவர் என்ன செய்ய மாட்டாரா, ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது அப்படி சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா.